Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல கர்நாடகாவோட ஸ்டேபிள் ஃபுட் அண்ட் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி முத்தே அண்ட் அவரைப்பருப்பு சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg அவரைப்பருப்பு எடுத்துருந்தேன். ஸோ அந்த அவுட்டர் ஸ்கின் க்ரீன் கலர் ஸ்கின்னை எடுத்துட்டு இந்த பருப்பை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்னு தனியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்கின்னை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரஃபாக சாப் பண்ணது, இந்த வெங்காயம் வதங்கிட்டு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வரச்சே கொஞ்சமாக அவரைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கறதுக்கு தான். ஸோ இதையும் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த அவரைப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அளவு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த அவரைப்பருப்பு தோலோடு வாங்கினப்போட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 500 grams. ஸோ இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, இதையும் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ இல்லை 2 சின்ன தக்காளி பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பத்த தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய தேங்காய் சேர்க்க வேண்டாம், அப்புறம் நமக்கு கிரேவியோட காரம் குறைஞ்சிரும் அண்ட் ரொம்ப திக்காயிடும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கினது, கூடவே 4-5 இலை கருவேப்பிலை அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு சேஞ்ச் ஆன உடனே இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது கூட 1 கப்பு உரிச்சு வச்ச அவரைப்பருப்பு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி,
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடுறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு காரம் உப்பு சரியாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துப்போம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குக்கரில் 2 விசில் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ ராகி முத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 1 கப்பு ராகி எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட ஒரு 1/4 கப்பு. ஸோ இப்போ 1/4 கப்பு ராகிக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு இது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ பேனில் இருக்க தண்ணியை பாயிலிங்க்கு வச்சிடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதில் இப்போ தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு லம்ஸ் வராமல் இருக்கும். இப்போ இது நல்லா ரோலிங் பாயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தலை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துடலாம், தூவி விட்டுடலாம். ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு இது இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு இதை அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ லம்ஸ் ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். பட் இது ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண விட்டோம் அப்படின்னா இந்த லம்ஸ் எல்லாமே போயிடும். இந்த மாவு எதுவுமே செப்ரேட்டாக இல்லாமல் இந்த தண்ணியோடு கலக்கிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெள்ளையாக தெரியாமல் எல்லா மாவும் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ இது மாவு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை உருண்டை பிடிக்க போகிறோம். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா கீ, ஒரு ஆப்ஷன். இதை நல்லா தடவி விட்டுருங்க. கரண்டியில் எடுத்து ஒரு போர்ஷன் இதில் சேர்த்துக்கலாம். மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ 1.25 கப்பு மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 உருண்டை கிடைக்கும். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம அவரைப்பருப்பு ரெடி ஆகிட்ருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இது 2 விசில் குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா வெந்துருச்சு.
பருப்பு பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருந்திருக்கு. இப்போ இந்த திக்னஸ் நமக்கு முட்டையோட கரெக்டாக இருக்காது. இதே நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஈவன் ரைஸ்க்கும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம முட்டையோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அண்ட் இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.